நாம் இப்போ கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது ஒரு 7லிருந்து 8 முறை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணது இது. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புதினா, அப்புறம் கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் கேடு, தயிர், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட்டு வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 7லிருந்து 8 முறை கழுவிய இந்த கற்றாழை எடுத்து மிக்சியில் போடலாம். அது கூடவே கறி லீஃப், நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சீரகம் போட்டுக்கலாம். சால்ட்டு அவாய்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஏன்னா குழந்தைக்கெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் இதுவாகாது. அதனால் என் பையனுக்காக கொஞ்சோண்டு நான் சால்ட்டு சேர்க்குறோம். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான் சேர்க்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அடிச்சிடலாம். மிக்ஸியில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு. இதில் நம்ம தேவையான அளவு கேடு, இந்த தயிரை ஊற்றிக்கலாம். தயிரை ஊற்றி அடிக்கணும். தயிர் ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா கொஞ்சோண்டு வாட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பி நம்மளை மிக்சியில் போட்டு அடிக்கலாம், நல்லா அடிக்கணும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பழைய சாதம் இருக்குல்ல, அதோட வாட்டர் அதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதோட வாட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த இதில் ஊற்றலாம். அது ரொம்ப பீட்ரூட் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சாதம்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதுக்காக இந்த சாதத்தோட வாட்டர் இதில் வந்து ஃபில்டர் பண்ணலாம் நமக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே யூடியூப்பில் சொல்லலை. ஆனால் இந்த வாட்டரை ஒரு 1 டம்ளர் வர மாதிரி ஊற்றி இதில் ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றி அப்புறம் திருப்பி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுக்கலாம். நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸில் அழகாக ஊற்றிக்கலாம். சூப்பரான அலோவேரா கற்றாழை ஜூஸ் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அப்புறம் ரொம்ப இந்த கண்ணெல்லாம் ஹீட்டாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த வாய் புண்ணு இதெல்லாம் வருந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மூக்கில் தண்ணியாக வெடிஞ்சிட்டு இருக்கும் பாடி ஹீட்டுனால, அதெல்லாம் நமக்கு இது சாப்பிட்டா குறைஞ்சிடும். ஓகே, இது வந்து குழந்தைங்களுக்கு மஸ்ட்டாக கொடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.